பார்த்து இருந்துக்கோங்க திமுக காரர்களே. விசிக எப்ப வேணாலும் கூட்டணியிலிருந்து கலந்து போறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி பொருளியை கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ். அப்படி தேடுறதுல ஏகப்பட்ட புள்ளி வச்சிட்டு இருக்காங்க. கொடியேற்ற முடியல, சுவர் கிடைக்கல, எங்களுக்கான அனுமதி மறுக்கப்படுகிறது. இறக்கமில்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிக்கடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது. அதிகாரத்தை நோக்கி நாங்கள் வர வேண்டும், முதலமைச்சராக விசிகாவினுடைய திருமாவளவன் அவர்கள் வர வேண்டும் அப்படிலாம் சொல்லி பல பரப்புரைகள் செய்யப்பட்டு வருகின்றன. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அணைக்கிறாரு பாவம்ல போம்டா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போடா. திருமாவளவன் அவர்கள் உங்களுடைய கொடி எல்லாம் ஏற்றப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு முறை எடப்பாடி பழனிசாமி அவர்களை சும்மா போய் பார்த்துட்டு வாங்க. நோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ, நோ என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கறல நீ. அதுவும் இல்லையா, தம்பி விஜய் அவர்கள் இருக்காரு, போய் எப்படிப்பா இருக்காரு, நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசிட்டு வாங்களேன். தம்பி உங்க ஆதரவுல அந்த பயலுல நான் 2 பின்னு வந்துறேன், உத்தரவு மட்டும் கொடுங்க. நீங்க முடிவு பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? தேங்க் யூ, ஆசீர்வாதம் என்ஜாய். உடனடியா திமுக அறிவாலயத்துக்கு முன்னாடி கூட விசிகாவினுடைய கொடியை ஏத்திக்கோங்கப்பா, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, இந்த வருஷம் நம்ம கூட்டணி கலைந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிப்பாங்க. நான் தான் கொடியை ஏத்திக்கன்னு சொல்லிட்டேனேப்பா, அப்புறம் என்ன? திமுக ஒன்றை பார்த்தா மட்டும் பயப்படுது, என்ன பார்த்தா பயப்பட மாட்டுது. அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? அது தெரிஞ்சு சிஎம் ஆயிடுவே. ஆமா வேணாப்பா, நான் இப்படியே இருந்துறேன்.